சில அறிவுரைகள் ஒழுக்கங்கள் சார்ந்து சொல்லிக் கொள்கிறேன். இந்த இளமை பருவம் என்பது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பருவம். எல்லோரும் ஏங்குகிற ஒரு பருவம். நீ சின்ன பிள்ளைகிட்ட போய் கேட்டீங்கன்னா அவன் பெரிய பெரிய பையனா ஆகணும்னு சொல்லுவான். பெரிய பையனாகி நான் பைக் ஓட்டணும், கார் ஓட்டணும், இது அவனுக்குள்ள ஆசை. பெரிய ஆட்கள் இருக்கிறாங்க பாருங்க, இப்போ வாப்பா வயசு, முத்தாப்பா வயசு. இங்கேயும் இளைஞர்கள் ப்ரோக்ராம்ல சில முத்தாப்பாக்கள் இருப்பாங்க. அவங்களுக்கும் இளம் வயசுக்கு வரணும்னு ஒரு ஆசை இருக்கும். ஒண்ணு இல்லை, அவங்கள்ட்ட போய் லேசா எனக்கு ஒரு 5 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்னு மட்டும் சொல்லி பாருங்க. அவங்களுக்கு வர்ற சிரிப்பு இருக்க, நம்மளை கொஞ்சம் இளமையா சொல்லிட்டாங்க, கொஞ்சம் இலை ஒட்டம் நம்மளை சொல்லிட்டாங்கன்னு கண்ணாடி பாக்குறது என்ன, தலை சீவுறது என்ன. மனிதனுடைய உள்ளம் இயல்பாகவே அந்த இளமையை நாடும். இந்த இளமை பருவம் என்பது புரட்சிகரமான ஒரு பருவம். சும்மா ஏதோ இருக்கிறோம், படிக்கிறோம், அப்படியே நம்முடைய வாழ்க்கையை ஓட்டுகிறோம் என்பதல்ல. வரலாறுகளில் நீங்கள் யாரை எடுத்து பார்த்தாலும் அது நல்ல புரட்சியோ கெட்ட புரட்சியோ, புரட்சி செய்தவர்களில் யாவரும், அது தமிழக அரசியல் களமாக இருக்கட்டும், உலகளாவிய அரசியலாக இருக்கட்டும், பல சித்தாந்தங்களை மனிதர்களிடத்தில் விதைத்தவர்களாக இருக்கட்டும், எல்லோரும் தன்னுடைய இளமை பருவத்தை சுறுசுறுப்பாக தங்களுடைய கொள்கையின்பால் இரவு பகலாக உழைத்தவர்கள் இன்னைக்கு புரட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இது இளம் பருவம் என்று சொல்வதை விட புரட்சிகர பருவம் என்றும் சொல்லலாம். நீ எதை நாடுகிறாயோ அந்த இலக்கை அடைவதற்கான ஊந்து சக்தி என்பது இந்த பருவத்தில் தான் இருக்கிறது. உன்னால் நினைத்ததை அல்லாஹ்வுடைய துணையை கொண்டு முடிக்க முடியும். அறிவாலும் சரி, ஆற்றலாலும் சரி, உன்னால் எல்லா காரியத்தையும் நிகழ்த்த முடியும். ஃபர்ஸ்ட் இதை நீங்க நம்பணும். உலக இலக்காக இருந்தாலும் மறுமை இலக்காக இருந்தாலும் நம்மால் முடியும் என்ற அந்த நம்பிக்கை உறுதியாக இருந்து அடித்தீர்கள் என்றால் நிச்சயமாக அதை அடையலாம். இப்படி நாம் நம்முடைய வாழ்க்கை பயணத்தை அப்படியே எடுத்து செல்லும் பொழுது, 7th 8th 9th இருந்து காலேஜ் படிக்கிறவங்க, திருமணமானவங்க உட்கார்ந்துருக்கீங்க. ஆனால் எல்லோரும் பருவத்தால் ஒரு பருவம். சில ஒழுக்கங்களையும் சில பண்புகளையும் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். சில விஷயங்களை சர்வ சாதாரணமாக நம்முடைய பேச்சிலே வைத்துக் கொள்வோம். ரொம்ப சர்வ சாதாரணமா இருக்கும், ஆனால் அதனுடைய பாதிப்பு ரொம்ப அதிகமா இருக்கும். உதாரணத்துக்கு இந்த கேலி கிண்டல் ரெண்டு ஒண்ணுதான். இந்த கேலி செய்வது அதிகமாக இருப்பது இளம் பருவத்துலதான். வயசானவங்களை கேலி செய்வான், கூட இருக்கிற நண்பர்களை கேலி பண்றது, நக்கல் பண்றது, ஒரு ஜாலியா சிரிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு வயசு அதுதான். யாரையாவது வச்சு இவனை வச்சு ஃபன் பண்ணிடுவோம். இப்பெல்லாம் அப்படித்தான். ஒருத்தனை கூப்பிடுறது, நான் வரலடா, இல்ல நீ வரணும், பாசத்துல எல்லாம் கூப்பிடல, அவன் வந்து அவனை வச்சு செஞ்சிட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், சபெல்லாம் கலகலகலன்னு இருக்கும். இது இயல்பா எல்லாரும் இந்த பருவத்தை தாண்டி தானே வந்திருக்கிறாங்க, ஸ்கூலா இருக்கட்டும், காலேஜா இருக்கட்டும். இந்த கேலியிலும் கவனம் தேவை. மகிழ்ச்சியாக இருப்பதை மார்க்கம் தடுக்கவில்லை. சிரிக்க வைப்பதும் அல்லாஹ், அழ வைப்பதும் அல்லாஹ். சிரிப்பது என்பது அறிவியல் ரீதியாக கொஞ்சம் நன்மை உள்ள ஒரு விஷயம் தான். அது மனிதனுக்கு ஒரு ரிலாக்ஸ கொடுக்கும். நீங்க வெளியே பாருங்க, ஒரு ஹதீஸ் எழுதி போட்டிருப்பாங்க, ஸ்மைல் பிளீஸ். புகார்ல வர செய்தி, அந்த லக்கா அகாக பி வஜ்ஹின் தல்க், மலர்ந்த முகத்தோடு உன் சகோதரனை பார்ப்பது உட்பட அது தர்மத்தில் உள்ள நன்மை. ஒருத்தனை பார்த்தா சிரின்னு மார்க்கம் சொல்லுது. சிரிப்புலே பல டைப் இருக்கு.
சில பேர் சிரிச்சா மேல கீழே ஃப்ளோர்லாம் அப்படியே அலறும். மார்க்கம் சொல்றது ஒரு புன்முறுவல், உருன்னு இருக்காத, பார்த்தா ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணு. அப்ப சிரிக்கிறது மார்க்கத்தில் இருந்தாலும் இந்த கேலி என்பது சிரிக்க வைப்பதில் வருகிறது. நம்ம ஒரு சபையில ஒண்ணு சொல்லுவோம், இதனால ஒரு 4 பசங்க சிரிப்பாங்க, ஜாலியா இருக்கும். நம்ம சொல்வதில் உண்மை இருந்தால் மார்க்க அடிப்படையில் பிழை இல்லை. ஆனால் சொல்லுகிற செய்தி நம்மளுடைய தோழனையோ தோழியோ உள்ளத்தை காயப்படுத்தி விடக்கூடாது. இதை நீங்க சர்வசாதாரணமா செய்வீங்க. அதுல ஃபர்ஸ்ட் உருவ கேள்வி. இது எல்லார்ட்டையுமே இருக்குது. ஒருத்த குண்டா இருந்தா அவனை குண்டன்னு சொல்றான், ஒல்லியா இருந்தா குச்சின்னு சொல்றான், ஹைட்டா இருந்தா பாத்துடா ஃபேன் தட்டிட்டு போதுங்கிறான், கட்டையா இருந்தா எங்கடா இருக்கிறான்னு கேட்கறான் பேசிக்கிட்டு இருக்கும் போதே. கீழே இருக்கிறியா சொல்லுப்பா, இருக்குன்னு எழுதி போடப்பதான் தெரியும் அப்படிங்கிற. எந்த தோற்றத்தில் இருந்தாலும் ஒரு கேள்வி. கலரு, கருப்பா இருக்கிறவன கிண்டல் பண்ணுவாங்க, வெள்ளையா ரொம்ப வெள்ளையா இருந்தா அவனையும் கிண்டல் பண்றது. முடி சில பேருக்கு குச்சி குச்சியா இருக்கும், பாப்பா முள்ள மண்டிக்கிறாங்க. இப்படி எல்லாத்தையும் வைத்து ஒரு கேள்வி. நல்லா புரிஞ்சுக்கணும், கேலி செய்வது தடை அல்ல. நாம் ஒரு நகைச்சுவை செய்கிறோம் என்றால் உண்மையை சொல்லி சிரிக்கலாம். அடுத்தவருடைய மனதை என்னைக்குமே காயப்படுத்திடக்கூடாது. அந்த வடு இருக்கு பாருங்க, நீங்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை கொல்லும், ஒரு வார்த்தை வெல்லும். நபிகளார் அதான், ஒரு வார்த்தை சுவனத்தில் வெல்லும், ஒரு வார்த்தை நரகத்தில் தள்ளும். சொன்னாங்க, ஒரு சர்வசாதாரணமாக பின்விலை யோசிக்காம ஒரு வார்த்தையை பேசுகிறார், நரகத்தில் தூக்கி எறியப்படுகிறார். கத்தியை விட கூர்மையானது, கத்தியை விட ஆபத்தானது வார்த்தை. தமிழ்ல கூட சொல்லுவாங்கல்ல, தீயினால் சுட்ட பொன் உள்ளாறு மாறாதே, நாவினால் சுட்ட வடு. ஒருத்தனை அடிச்சு போட்டா கூட அந்த காயம் ஆறிடும். திட்டிட்டோம், அவமானப்படுத்திட்டோம், வார்த்தைகளால் அவனுடைய உள்ளத்தை கிழித்து விட்டோம் என்றால் அது ஆறாது. இன்னைக்கு உலகத்தில் காழ்ப்புணர்வு, பெருமை, போராமை என்ற பல்வேறு விதமான தீமையான பண்புகளுக்கு அடிப்படை நாம் பயன்படுத்துகிற வார்த்தை. ஒரு வார்த்தை, இந்த வார்த்தையினுடைய தாக்கம் உங்களுக்கு தெரியாது, ஆனா அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திவிடும். இந்த உருவ முன்னாடி தான் வந்துடு, பின்னாடி இருந்தா பின்னாடி போதும், கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி. உருவ கேள்வி ரொம்ப டேஞ்சரானது. குர்ஆனில் நிறைய இடங்களில் பார்க்க முடியும், அல்லாஹ் மனிதனை அழகிய தோற்றத்தில் படைத்திருக்கிறோம், ஆணையும் பெண்ணையும் சரி, இந்த தோற்றத்தில் படைத்தவன் அல்லாஹ். சில உணவு தவறாக உண்ணுவது, தூக்கம் இல்லாதது, உடற்பயிற்சி இல்லாததால கொஞ்சம் உடல்கள் மாறலாம். அந்த உறுப்புல ஒரு வீக்கம் இருக்கலாம், ஒரு குறைதல் இருக்கலாம், ஆனால் அதை கொடுத்தது ரப்புல் ஆலமீன். ஒருவனை உருவக்கேலி நீ செய்கிறாய் என்றால் நீ படைப்பில் குறை காண்கிறாய். இதை என்னைக்குமே செஞ்சிடக்கூடாது. சில பேருக்கு ஒரு கண்ணு கொஞ்சம், அந்த கண்ணுடைய கருப்பு இப்படி கொஞ்சம் மாற்றமா இருக்கும். சில பேர் திக்கி திக்கி பேசுவாங்க, திக்கி திக்கி திணறி பேசுவான். எப்ப நல்லா இருப்ப நிப்பாட்டு, நீ சொல்றதுக்கு ஒரு நாளாகும் பாங்க. அது அவனுடைய தப்பா? அவன் இயல்பு. உடனே 4 பேர் சபையில சிரிச்சோன்னா நம்ம காமெடி பண்ணிட்டோம்னு தோணும். ஆனா அவன் மனசு எவ்வளவு கஷ்டப்படும் தெரியுமா? கேலி செய்வதிலும் சிரிப்பிலும் நகைச்சுவைப்படுத்துவதிலும் மிக 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 கவனம் தேவை. 4 பேர் சிரிக்கணுங்கிறதுக்காக அடுத்தவனுடைய மானத்தை கீறி கிழித்து விடக்கூடாது. சிந்திச்சு பாருங்க. இந்த உருவ கேள்வி ஒரு புறம், பொருளாதாரத்தை வச்சு ஈஸியா நம்ம பேசிடுவோம். இதெல்லாம் ரொம்ப நுட்பமாக உள்ள போய் பார்க்கும் போது நமக்கு புரியும். ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பான், கிழிஞ்ச சட்டை பேண்ட் ஏதாவது போட்டு வர்றான்னு வைங்க, அல்லது பெண் பிள்ளைகள் இருக்கும், ஒரே ஷாலே காலேஜுக்கும் ஸ்கூலுக்கும் மதரசாவுக்கும் டியூஷனுக்கும் போட்டு வருது. ஃபர்தா கொஞ்சம் ஒரு நார்மலான ஒரு ஃபர்தா தான்.
பெருசா நகைகள் எதுவும் போட்டிருக்க மாட்டாங்க. செருப்பு ஒரு நார்மலான செருப்பு, ஒரு பழைய போனு. உடனே நம்ம எப்படி கிண்டல் பண்ணுவோம்? ஒரு போனை கிண்டல் பண்ணுவோம். ட்ரெஸ்ஸை வச்சு கிண்டல் பண்ணுவோம். என்ன ஒரே ட்ரெஸ் போட்டுக்கிற, இதெல்லாம் ஒரு ட்ரெஸ்ஸா அப்படிங்கிறது. என்னடா போட்ட சட்டையே போட்டுக்கிட்டு இருக்கிற, சட்டையே மாத்த மாட்டியா? இதெல்லாம் சும்மா பேசுறது தானே. ஏன் இந்த சட்டையை போட்டு ஒரு ரஃப் அடிலாம் பண்ணி அடிக்கிற அப்படின்னு பேசுறது. நீ கொஞ்சம் லாஜிக்கலா யோசிச்சு பாரு. ஒருத்தன்ட்ட ஒரு பையன் 50 சட்டை இருக்கு, அவன் போட்டதே போடுவானா? எவனும் போட மாட்டான். ஒரு 30 சட்டை இருக்கு, போட்ட ஷர்ட் டிஷர்ட் கையிலேயே திருப்பி அவன் உடுத்த போறானா? உடுத்த மாட்டான். ஒரு பிள்ளைகிட்ட 10-15 ஷார்ட் இருக்கு, 2-3 ஃபர்தா இருக்கு, அதுக்குள்ள போட்டதே போடுமா? போடாது. அப்ப ஒருத்தன் மீண்டும் மீண்டும் ஒரு ட்ரெஸ்ஸையோ எதையோ ஒண்ணு போட்டு வராங்கன்னு சொன்னா அவங்கள்ட்ட அது இல்லைங்கிறத நீ புரிஞ்சுக்க. இன்றைக்குமே வாழ்க்கையில் ஒரு தத்துவத்தை புரிந்து கொள், இல்லை என்பவர்களை கேலி செய்யாது. அது அவர்களுக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்தும், வேற ஒரு பிரச்சனையும் அது ஏற்படுத்தும். நான் பின்னாடி சொல்றேன். அப்ப ஒரு சபையில ஒருத்தர் கொஞ்சம் நல்ல ட்ரெஸ் போடல, நல்ல விதமான ஒரு போன் இல்ல, ஒரு செருப்பு இல்ல, கொஞ்சம் பெரிய இளைஞர்கள் சந்திக்கிற பிரச்சனை வாகனம் இருக்காது, பைக் இருக்காது. நீங்க எல்லா பசங்களுக்கும் ஒரு கோல்னா பைக் தானே, மிடில் கிளாஸ்க்குலாம். நம்மளும் இப்படி ஒரு பைக் வாங்கணும் ஒரு ஆசை இருக்கும். இதுல எதுலையுமே இல்லை என்று வரும்பொழுது பொருளாதார விஷயத்தில் அவங்கள நம்ம கேலி பண்ணிடக்கூடாது. அது அவனுக்கு ஒரு உறுத்தலாகவே இருக்கும். யோசிப்பான் நைட்டு போய், நம்மள இப்படி சொல்றாங்களே, நம்ம வேண்டும்னா அப்படி இருக்கிறோம், நம்மள்ட்ட இல்ல, நம்மள்ட்ட வருமானம் இல்லை நம்ம வாப்பாட்ட, அதனாலதானே இப்படி போடுறோம். ஆனா இதை வந்து எல்லாரும் மாதிரி கேள்வி பண்றாங்களே, இவன் இப்படி சட்டை போட்டிருக்கா, இவன் இப்படி ஷால் போட்டிருக்கா, என்ன பிஞ்ச செருப்பை போட்டிருக்கான். உன் கண்ணுக்கு பிஞ்சுதுன்னு தெரியுதுல, போடுறவனுக்கு தெரியாது அது பிஞ்சு இருக்குன்னு. ஏன் போடுறான்? இல்ல போடல. நமக்கு எல்லாம் பொருளா எடுத்து தந்திருக்கா, நம்ம வாப்பா வாங்கி தர்றாங்க. அவனுக்கு அதனுடைய வருமானம் இல்லையே. வருமானம் யாருடைய கருத்தில் இருக்கிறது? தான் நாடியவர்களுக்கு எல்லாம் பொருளாதாரத்தை கொடுப்பான், தான் நாடியவர்களுக்கு குறைத்து கொடுப்பான். ஏன் நபித்தோழர்களில் செல்வங்களும் இருந்திருக்கிறார்கள், ஏழ்மையில் உள்ளவரும் இருந்திருக்கிறாங்க. 600 ஒட்டகங்களை இறைப்பாதையில் கொடுத்த நபித்தோழரும் இருக்கிறார், ஒரு மாத்து சட்டை கூட இல்லாதவரும் இருக்கிறார். யோசிச்சு பாருங்க. நம்ம சர்வசாதாரணமா பேசிடுறோம். சில பேர் கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு விட்டுருவான், அது வேற. நீ பேசுகிற சில வார்த்தை எங்க பிரதிபலிக்க தெரியுமா? அவங்க வாப்பா அம்மாட்ட போய் சண்டை போடுவான். எனக்கு நீங்க இத்தனை சட்டை வாங்கி கொடுக்கணும், எனக்கு இத்தனை 1000 ரூபாய் போன் வாங்கி தரணும், இத்தனை லட்சம் ரூபாய் பைக் எனக்கு வாங்கி தரணும், என்ன எல்லாரோட அவமானப்படுத்துறான். அப்ப நீ சபையில் எங்கோ பேசுகிற ஒரு வார்த்தை, அதை நீ கூட மறந்து விடுவாய். ஆனால் அவனுடைய உள்ளத்தில் அது வடுவாக பதிந்து அவன் யாருக்கு டார்ச்சர் கொடுக்கிறான்? தன்னுடைய பெற்றவர்களுக்கு சக்தியை மீறி டார்ச்சர் கொடுக்கிறான். அது எங்கே செல்கிறது? அந்த பெற்றோர்களுக்கு மன அழுத்தத்தை கொடுக்கிறது, அந்த பெற்றோரை கடன் வாங்க செய்கிறது, அந்த பெற்றோரை இஎம்ஐக்கு செல்ல செய்கிறது. அப்போ உன்னுடைய ஒரு வார்த்தை அந்த மாணவனுடைய உள்ளத்தை காயப்படுத்துகிறது. அதனுடைய பிரதிபலிப்பு அந்த பெற்றோர்கள் பாதிப்பை அடைகிறார்கள், அவர்கள் மார்க்கம் தடுத்த செயலை செய்கிறார்கள். நீ பேசியது ஒரு சபையில் ஒரு வார்த்தை, அதனுடைய பாதிப்பை யோசிச்சு பத்தியா எவ்வளவு பெரிய பாதிப்புன்னு. வீட்டுல சண்டை போட்டு அடம் முடிச்சு சாப்பிடாம வீட்டை விட்டு போயிருவேன். நீங்க இதெல்லாம் அதிகமாயிருச்சு. வீட்டை விட்டு போயிருவேனா? நீங்க வாங்கி தரலன்னு நான் சாப்பிடவே மாட்டேன். இதுக்கு காரணம் நீ தான். நீதானே கேள்வி பண்ண, நீ தானே அவன் மனசை உடைச்ச. இந்த ஒரு தாழ்வு மனப்பான்மைக்கு அவனை தள்ளியது நீ. நீ உண்மையான ஒரு உயிர் தோழனாக இருந்தால் அவன் தாழ்வு மனப்பான்மையில் இருக்கும் பொழுது தட்டி தூக்கி நிறுத்துவன் தோழன், நண்பனை தவிர அவனை பாதிப்புள்ளாக்கி அவனுடைய மனதை சுக்குநூறாக உடைப்பவன் உண்மையான நண்பன் அல்ல. சும்மா போன் போட்டா வந்துருவான், டீ குடிக்க கூட்டு போவேன், இது இல்லடா நண்பர்கள்னா. இம்மையிலும் மறுமையிலும் அவனுக்கு நீ ஒரு காலாக, ஒரு கையாக, ஒரு தூணாக நீ நிற்க வேண்டும்.
ஒரு காரியத்தினுடைய மனசு உடையுதுன்னா உடைவதை நீ சரி செய்வதாக இருக்க வேண்டும். உடைந்ததே உண்டாது என்று இருந்தால் நீ என்னதான் நண்பன் என்று சொன்னால் நீ உண்மையாக நட்பை பேணுதவன் அல்ல. அவனே ஒண்ணு வந்து புலம்புவான், எனக்கு ஒரு பைக் இருந்தா நல்லா இருக்கும்டா, நீ சொல்லணும் அதெல்லாம் ஒண்ணு இல்லைடா, அப்ப வந்து என்ன செய்ய போறேன், செலவு தாண்டா, பெட்ரோல் போட்டு அதை போட்டு சும்மா நம்ம இருப்போம், விட என்கிட்ட பைக் இருக்குல்ல நம்ம போவோம், இதுவோம் பைக் மாதிரி. இதான் நட்பு. ஆமாடா ஒன் டைம் பைக் வேணும், எப்படியா நான் இப்படிதான் எங்க வாப்பாட்ட வாங்கி தர மாட்டேன்னாரு, ஸ்ட்ரைக் பண்ண இந்த ஃபார்முலா கையாளு, கொஞ்ச நாள் யார்ட்டையும் பேசாத, சாப்பிடாம இரு, ஃபார்முலாவும் கொடுத்துடுறாங்க. இப்படி மிரட்டினா வந்துதான் ஆகணும். உனக்கு செய்யாம யாருக்கு மச்சான் செய்ய போறாரு, சம்பாதிக்கிற உனக்கு தரங்கிறான். அவன் கோடு வேர்ட் அக்செப்டட், உடனே அங்க போய் செய்யறான், சாதிக்கிறான். இது உண்மையான நட்பு அல்ல. ஒரு உதாரணம், மார்க்க விஷயங்களில் உன் நண்பர்களை நீ சரிப்படுத்த வேண்டும். இப்ப தொழுவைக்கு பாங்க சொல்றாங்க, பெரும்பாலும் எல்லா ஊர்ல உள்ள பிரச்சனை என்ன தெரியுமா, அங்கங்க கார்னர்ல எல்லா வயசுலயும் இருப்பாங்க, நாங்களும் இப்படி இருந்துதான் வந்திருக்கோம். அங்கங்க ஒவ்வொரு வீட்டு வாசப்படியை பிடிச்சிருவாங்க, அது புதுசா கட்டடம் நினைச்சுக்கோங்களேன், முடிஞ்சிருச்சு. வீட்டுக்காரன் குடியிருக்கிறான இல்லையே, இவன் கட்டுற வரைக்கும் குடியிருப்பாங்க. அது ஒரு பாதுகாப்பும் கூட. பில்டிங் ஒரு பாதுகாப்பு, எப்பவுமே செக்யூரிட்டி தெரு வாசல ஒரு 10 பேர் நிற்பாங்க. ஆனா இப்போ உள்ளவங்க செக்யூரிட்டி எல்லாம் கிடையாது, அவன் முழு நேரமும் போனை பாக்குறான், தெருவுல யார் வந்தா போற ஒண்ணும் தெரியாது. அப்படியே தெருவுல உட்கார ஒழுக்கத்தை பின்னாடி சொல்றேன், உட்கார்ந்து இருக்கோம் வைங்களேன், பாக்கு சத்தம் கேட்கும், தொழுக சத்தம் கேட்கும், இக்காமத்து தொழுக, தொலை வர்றவங்க சலான் சொல்லுவாங்க, ஏய் தொழுவலையாடா அப்படின்னு கேட்டு போவாங்க. அது சில பேர் ஆலிஷாவை பார்த்த உடனே அப்பதான் எழுந்திருப்பாங்க, வாங்க தொழுவு போவோம் அப்படின்னு நம்ம காதுல கேட்கிற மாதிரியே சொல்லுவாங்க. நம்ம நம்பி நம்ம பள்ளியாசலுக்கு போயிட்டோம்னா வரமாட்டான், நின்று தொலைதானே போறோம் வா அப்படின்னு அவனை முன்னாடி நடக்க விட்டு பின்னாடி நடத்தி கூட்டு வந்தாலும் சரியா வரும். எவ்வளவு பார்த்துருக்குறோம் சொல்லுங்க. ஒரு ஆள் வந்து உனக்கு கீ கொடுக்கணுமா தொழுவைக்கு? தொழுதா யாருக்கு நன்மை? தொழுதா நமக்கு நன்மை. நீ தொழுறதுனால ஆலிம்சாக்கும் ஆலிமாவுக்கு தான் நன்மை இருக்கா? உன் பெத்தவங்களுக்கு தான் நன்மை இருக்கா? நீ தொழுவதினால் ஏழையவர்களுக்கு தான் நன்மை இருக்காப்பா? தொழாதவர்களுடைய தலை நசுக்கப்படுகிறது ஹதீஸ் இருக்கு. இது தெரியாத இளைஞர் உண்டா? ஏன் அந்த பயம் இல்லை? ஒருத்தர் இப்ப பேசுறான்னு வைங்க, பக்கத்துல பேசுவாங்க, கூப்பிட்டு டேபிள்ல படுக்க வச்சு மண்டையில கம்பி வச்சு அடிச்சு உடச்சிட்டேன்னு வைங்க, அடுத்து யாரா பேசுவீங்களா? நான் பண்றது தப்பு, என்னைய இது பண்ணுவாங்க வேற, அடுத்து சைலண்டா இருப்பான். ஏன் அப்படி காட்டுத்தரமா அடிக்கிறாங்க, இப்படித்தான் நரகத்துல அடிப்பாங்க. நீ தொழாம போனீங்கன்னா உன் தலை உன் மண்டை கபாலத்தை பொழந்துருவாங்க. சரி ஒரு தடவை தானே அடி, இத்தனை வருஷம் தொழாம ஜாலியா இருந்துட்டா, ஒரு தடவை மண்டையை உடைச்சிட்டு மௌத்தா போயிட்டா ஓகேடா அப்படின்னா கூட சரின்னு ஒரு வாதத்துக்கு வைக்கலாம். லா எமூத்து ஃபீஹா வலா யஹ்யா, அங்க வாழ்வும் கிடையாது சாவும் கிடையாது. திருப்பி தலை சரியாவும் திருப்பி கல்ல போடுவாங்க, திருப்பி தலை சரியா, இப்படி அந்த ரண வேதனையை அனுபவித்துக் கொண்டே இருப்பாய். தொலை வந்துடலாம்ல. இதை ஏன் நான் சொல்றேன்னு சொன்னா, பாங்கு சத்தம் கேட்கிறது, இக்காமத் சத்தம் கேட்கிறது, தொழுகை சத்தம் கேட்கிறது, பயான் சத்தம் கேட்கிறது, ஆலிம்சா வந்து சொல்றாரு, ரோட்ல போறவங்க சொல்றாங்க. உனக்கு ஏன்பா இத்தனை பேர் சொல்லணும்? உன் நண்பனை நீ நேசிக்கிறீல்ல. உதாரணத்திற்கு நீங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு மத்தியில் உள்ளது இந்த அடிதடி சண்டை இயல்பா உண்டு. அவனுக்கு ஒருத்தன் அடிச்சுட்டான், நீ உன்ன கேங் வார்னு போறில, அது தப்பு, போல போக கூடாது. அப்படி ஏய் நம்ம ஆளே அடிச்சிட்டான்னா ஒருத்தன், ஸ்கூலுனா கிளாஸ் சண்டை வரும், ஒரு கிளாஸ்னா செக்ஷன் சண்டை வரும், ஒரு செக்ஷன்ல குரூப் சண்டை வரும், தெருவுனா தெரு சண்டை வரும். இப்படி பல விதத்துல அப்படியே அட்டாச் ஆகி இருக்கிறாங்க. இயல்பாகவே சைட்டை எப்படி போட்டுருவான், நம்ம கூட்டாளி ஒருத்தன் அடிச்சுட்டான், நம்ம செட்ல ஒருத்தன் அடிச்சுட்டான், அது நீதியா அநியாயம்லாம் பாக்குறது இல்லை. இன்னைக்கு பெண்கள்னே அது அதிகரிச்சிருக்குது, கேங் வார். நம்ம செட்ல உள்ளவங்கள ஒருத்தி பேசிட்டாடி விடக்கூடாது, சண்டை போடுறவங்களாம் உண்டு, அடிச்சு முடிய பிடிச்சலாம் இழுத்து.
கேர்ள்ஸ் ஸ்கூல்ல உள்ள வரலாறு கட்டினா சொல்லுவாங்க. பொம்பளை பிள்ளைகள் மட்டும் படிக்கிற இடத்துல நீ ஏன் போற? ஒருத்தன் உன் நண்பனை அடிச்சுட்டான், நல்லது கெட்டது தெரியாம போறீல. கேட்டா நட்பு. நம்ம கூட உள்ளவனை எப்படி அடிச்சான்? உன் கூட உள்ளவன் இன்னைக்கு தப்பு செய்யறான், தொழாம இருக்கிறான், நாளைக்கு நரகத்துக்கு போவான். நீ உண்மையிலே அவனை நேசி போனா இருந்தா கையை பிடிச்சி இழுத்து நீ பள்ளிவாசல்ல கூட்டு வந்திருக்கணும். அப்ப நீ பொய் நட்பு தானே பாராட்டுற. ஒரு நெருப்பை கொளுத்தி விட்டு உன் ஃப்ரெண்டு எரிஞ்சா விட்டுருவியா? நீ என்னமா செஞ்சதை அணைச்சிட மாட்டேன், காப்பாத்திட மாட்டேன். தோழனா மறுமையில் அல்லாஹ் நரகத்துல எரிப்பான தலையை நசுக்கி அவனை கொள்ளுகிற அந்த வேலை தண்டனை மறுமையில நிகழ்த்தப்படுமே. அந்த நண்பனுக்கு நீ என்ன செய்தாய்? அழைத்து சென்றாயா? வற்புறுத்தினாயா? உன்னை பேச வேண்டாம், ஜாலியா இருக்க வேண்டாம்னு சொல்ல, தொழுகைக்கு அதான் சொல்லப்பட்டால் உனக்கு மரம் என்ன வெளியே வேற? ஏன்னா பள்ளிவாசல் உனக்கு வந்து குறைஞ்சபட்சம் இக்காமத் சொன்ன பிறகு பள்ளிவாசல் போறோம்ல. இன்னைக்கு இவ்வளவு இளைஞர்கள் வந்திருக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி திட்டம் போட்டு போஸ்டர் அடிச்சு பேனர் அடிச்சு ஒவ்வொரு மதரசாவா நிர்வாகிகள் வந்து சந்திச்சு தனித்தனியா ரோட்ல சந்திச்சு உங்களெல்லாம் குரூப்ல இணைச்சு எவ்வளவு ப்ராசஸ் உங்களுக்கு தெரியும். நம்ம எல்லாருமே முஸ்லீம் தானே, நம்ம எல்லாருமே அல்லாஹ் தானே வணங்குறோம், நம்ம எல்லாருமே சொர்க்கத்தை இலக்கா வச்சிருக்கிறோம்ல, நம்ம எல்லாருமே நரகத்துக்கு போயிடக்கூடாது தானே இருக்கிறோம். இன்னைக்கு ஏன் இவ்வளவு பேர் தொழுவ வரல சுபுக்கு? இவ்வளவு இளைஞர்கள் இருக்கிறீங்களே, ஸ்கூல் லீவ் தானே, சுபு தொழுவைக்கு ஸ்கூலுக்கு சம்பந்தம் கிடையாது முதல்ல. இன்னைக்கு ஏன் இவ்வளவு பேர் தொழுவ வரல? உன் நிலை என்ன? உண்மையான நட்பு வட்டாரம் என்பது எல்லா தொழுகைக்கும் உன் நண்பனை நீ அழைத்து அவனை எப்படியாவது பள்ளிவாசலின் பக்கம் கொண்டு வர வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும்? நீ முதல்ல தொழணும். நட்பு நீ எவன் நல்லவங்கிற ஈஸியா கண்டுபிடிச்ச. ஒரு 4 பேர் இருக்கிற, தொழுவைக்கு டைம் ஆச்சு, வாடா தொழுவ கூடாது ஒருத்தர் கூப்பிடுறான்ல, அவனை பிடிச்சிக்க. அவன் உன்னை மறுமையை நோக்கி அழைத்து செல்கிறான். இல்ல மச்சான் லேட்டா தொழுதுக்குருவோம், இவனை விட்டு. ஏன்னா சைத்தா வந்து தொழாதன்னு சொல்ல மாட்டான், லேட்டா தொழுன்னு தான் சொல்லுவான். அப்படி வந்தா கண்டுபிடிச்சிரும். லோகர் தொழுவா, நான் லோகர்லாம் தொழ மாட்டேன் இப்படி எந்த முஸ்லீம் சொல்ல மாட்டான். நீங்க கொஞ்சம் தொழுவ போயிடுச்சு, இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சுபுல இருந்து ஆரம்பிக்கிறோம் என்னடா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தனிநபர் தாவால போய் சந்திச்சு வைங்க, இன்ஷா அல்லாஹ் அலிம்ஷா நாளைக்கு சுபுல இருந்து டான் நான் நிற்பேங்கிறான். நீ இப்படித்தானே ஒரு வருஷம் சொல்லிக்கிட்டு இருக்கிற. நீ அலாரம் வச்சு அலாரம் தான் தேடி இருக்க ஒரே இன்னைக்கு எழுந்து வந்துருக்குறோம். அலாரம் வைக்கிறதுனா நம்ம ஆட்கள்கிட்ட குறையே கிடையாது. பறக்கத்தான் 10 அலாரம் இருக்கும். எதுக்கு 10 அலாரம்? யோசிச்சு பாரு. அதை ஸ்னூஸ் ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காங்க, அதை ஸ்னூஸ் பண்ணி திருப்பி ஒரு தூக்கம், அதை ஸ்னூஸ் பண்ணி இவன் எழுந்திருக்கிறாங்க ஏரியாவில் இருக்கிட்டுருவான். பக்கத்து வீடு வாடகை வீடு ஒட்டி அட்டாச் வீடு இங்க அடிக்கிற ரிங்டோன் அங்க கேட்கும். யோசித்துப்பா, உலகில் நம்முடைய நிலை என்னவாக இருக்கிறது? தொழுகையில எப்படி இருக்கிறோம்? தொழுகையில என்னுடைய நண்பனை நான் எப்படி வழி நடத்துகிறேன்? இதுதான்ப்பா உதவி. நீ நல்ல ஃப்ரெண்ட்ஸா இரு. உன் ஃப்ரெண்டுக்கு ஒரு அநியாயம்னா நீ சட்டத்தின் அடிப்படை தட்டி கேளு. உன்னை அநியாயம் பண்ற அவனை வாயை மூடி சும்மாலாம் இருக்க சொல்லல, கேளு. என்ன நீதியோ அதை கேளு. அதுக்கான முறை அடிப்படையில் கேட்கணும், வன்முறை முறை அல்ல. ஒரு தப்பு நடந்தால் அதை கேட்கிற அந்த துணி இன்னைக்கு உனக்கு இந்த வயசுல இருக்கணும். ஏன் இதையா அப்படி செய்றீங்க, எங்களுக்கு மட்டும் ஏன் இதை செய்றீங்க? இதை கேளு. கேள்வி கேட்டால்தான், தப்பை கேட்டால்தான் நீ வளர்வாய். அதான் நன்மை ஏவி தீமை தடுக்கிறது. என்ன நடந்தாலும் நீ கண்டுக்காலவோ வேலையை பாரு அப்படி சொல்ல மாட்டோம். அப்படி மார்க்க சொல்லவும் இல்லை. சக்தி இல்லாத விஷயத்துல விலகி போயிரு. உன் நண்பனுக்கு எல்லா விதத்திலும் நீ உறுதுணையாக இரு, பிரச்சனை இல்லை. ஆனால் அவனை சுவனத்தை நோக்கி நீ நுழைக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். இது ஒண்ணு. அடுத்து இந்த வெட்க குணம். இந்த வெட்க குணம் ரொம்ப 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 முக்கியம் இந்த பருவத்துக்கு.
அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி வைக்கப்படுவாங்களா? கன்னி பெண்கள் வைக்கப்படுற மாதிரி படுவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வயசு என்ன? நபி ஆகும் போதே வயசு 40. நம்ம ஊர் இதுல சொன்னா ரிட்டையர்டு வயசு. ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய வெட்க குணம் எப்படி இருந்துச்சு? ஒரு கன்னி பெண், இளம் பெண் மாதிரி இருக்குமா. இன்னைக்கு இந்த வெட்க உணர்வே இல்லாம போயிருச்ச. வெட்கம் தொலைந்தால் தீமை வந்துவிடும். ஒவ்வொரு இறை தூதர்களும் தன்னுடைய சமுதாயத்துக்கு சொன்ன செய்தி என்ன தெரியுமா? நீ வெட்கப்படலனா நீ என்ன செஞ்சுக்க. இந்த வெட்கம் எங்க வரணும்? ஒரு பெண் விஷயத்தில் வர வேண்டும். ஒரு பெண்ணுக்கு ஆண் விஷயத்தில் வர வேண்டும். பார்வை. நீ ஒரு அந்நிய ஆணை பெண்ணாக இருப்பவள் ஏறெடுத்து தூக்கி கண்ணை வைத்து பார்ப்பதற்கு வெட்கப்படும். அது மாதிரி பசங்க ஒரு அந்நிய பெண்ணை பார்ப்பதற்கு நீ வெட்கம் கொள்ள வேண்டும். ஒரு பெண் இருந்தா அந்த இடத்துக்கு போறதுக்கே உனக்கு ஒரு நடுக்கமா இருக்கும். ஒரு ஆண் இருந்தா அந்த இடத்துக்கு போறதுக்கு இதுதான் வெட்கம். இந்த வெட்கம் படிப்படியாக குறைகிறது. ரேஷியோ எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருடத்துக்கு முன்பு இருந்த பெரிய பெண்கள்கிட்ட, தாய்மார்கள்ட்டே தான் அந்த நாகரிகம், அந்த பண்பாடு, இஸ்லாமிய நாகரிகத்தை சொல்றேன். ஒரு ஆண் பெண்ணுக்கான ஒரு செட்டப் இருந்துச்சு. அது அப்படியே ஏதோ ஒரு காரணத்துல டவுன் ஆகிக்கிட்டே வரும். சர்வ சாதாரணமாக பேசிக்கொள்வது, பார்வை அத்துமீறல்கள். முதலில் உன்னை சைத்தான் இந்த வலையில தான் வீழ்த்துவான். உண்மையான ஹீரோயிசம் என்ன தெரியுமா? இன்னைக்கு ஹீரோயிசம் என்னன்னு இவனுக்கு தெரியல. ஹீரோயிசம் இருக்கு உண்மையிலே. இஸ்லாத்தில் ஹீரோயிசம் உண்டு. நான் சரியா கெத்தா இருக்கேன்னு நீ சொல்லலாம். ஆனா எது என்பது விஷயம் இருக்கு. இன்னைக்கு பசங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. காலேஜ் படிக்கிறியா, ஸ்கூல் படிக்கிறியா, என்ன ஒரு பிள்ளையை நீ காதலிச்சு கிடையாதான்னு கேட்கலாம். அவன் இல்லடா எனக்கு அப்படிலாம் பழக்கம் இல்லை, போச்சு வாழ்க்கையை நீ தொலைச்சிட்ட, என்னமோ இவன் நரகங்கிற ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துறான், முடிஞ்சிருச்சு உன் வாழ்க்கையே, இது வீணாக்கிட்டேடா வாழ்க்கையே. இந்த வயசுல தான் என்ஜாய் பண்ணணும். இதெல்லாம் சர்வ சாதாரணமா நீங்க பேசுற வார்த்தை. இந்த காலேஜ் போற பருவத்துல பாருங்க, ஒரு எல்லா இடத்துலயும் ஒரு கேரக்டர் உண்டு. அவன் என்ன செய்வான்னா பெண் பிள்ளைகள்கிட்ட பேசுவான். இது உன் உள்ளத்துல எப்படி வருதுன்னா, இது ஒரு ஹீரோயிசம் மாதிரி வருது. இது முதல்ல கலட்டி அடிக்க வேண்டிய ஒரு காரியம். இது உன் உள்ளத்துல ஹீரோயிசமா விதைச்சது எதுனா சினிமா. நீ நல்லா யோசிச்சு பாரு, சினிமா எப்படி காட்டுறான்? ஒரு ஹீரோ இருக்கிறான், சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். ஒரு ஹீரோயின் இருக்கிறான். பொதுவா எல்லா படமும் இந்த பேசன ஹீரோ ஹீரோயினா காதலிப்பான். ஹீரோ என்ன செய்வான்? எல்லா பொறுக்கித்தனத்தையும் செய்வான். எந்த ஹீரோவா நல்ல படத்துல வேலை பார்க்கற அப்படி காப்பாடு இருக்கானா, டீக்கடையில உட்காந்து பேசுவான், ரவுடிசம் பண்ணுவான், அடிப்பான். அவன் தான் ஹீரோவா. அவன் ஹீரோவா? சரி, அவனுக்கு ஹீரோங்கிறான் சினிமால. அப்படியே உன்னை பதிச்சுட்டான். இதுதான் உனக்கு உளவியல்ல பதிச்சாச்சு. ஹீரோயின் ஸ்கூலுக்கு போவா, காலேஜுக்கு போவா, ஏதாவது ஒன்று நடக்கும். உன்னை அவனுக்கு பார்த்து பிடிச்சிட்டு அவன் லவ் பண்றாங்க. சரி, அவங்க அந்த பிள்ளை வீட்டுக்கு தெரிஞ்சிருமா படத்துல. உன்னை அவனுடைய வாப்பாவும் அவனுடைய அண்ணன் தம்பியும் அறுவாள் எடுத்துட்டு வருவான். இவன் வெட்ட போவான், இவன் காப்பாத்தி கல்யாணம் பண்ணுவான். இதுதான் படம். இதுக்கு 2.5 மணி நேரம் வேற. இப்ப நீ ஹீரோவை வெட்ட வரும்போது என்ன சொல்லுவ? அந்த ஹீரோ பேர சொல்லிட்டே விட்டுறாதடா, அருவாளை மாத்தி புடிச்சு போடு. படத்துல பொண்ணுடைய தம்பியும் வாப்பாவையும் அடிச்சுட்டானுவீங்க, தியேட்டரா இருந்தா விஷயம் தான் பறக்கும். சரி, இது சினிமா. ஒரு ரியல் லைஃப் வா. நான் இருக்கிறேன், என் அக்கா என் தங்கச்சி இதே மாதிரி ஒருத்தர் லவ் பண்றான். நீ அவனுக்கு கை தட்டுவியா? உன் சகோதரியை ஒருத்தர் லவ் பண்றான்ப்பா, கைத்தட்டு, ரசி, விசிலடி. அதான சினிமால செஞ்ச. இப்ப சொன்ன சுருக்குன்னு இருக்கு.
சொன்ன ஒரு நெருடலா இருக்கு. இதைத்தாப்பா மாத்தி அதை ஹீரோயிசமா காட்டி உடைய ஏமாத்துறா சினிமால. இதுதான் லவ் பண்ணாதான், பைக்ல வேகமா போனாதான், பாட்டு கேட்டாதான், நல்ல ட்ரெஸ் போட்டாதான், பெற்றவங்களை மதிக்காம இருந்தாதான், நைட்டு ஃபுல்லா வெளியே சுத்தினாதான் ஹீரோயிசம் என்பதை உனக்கு விதைத்து விட்டான். அந்த இடத்தில் உன்னுடைய தாயை, உன்னுடைய சகோதரியை, உண்மையிட்டு பெண்களை வைத்து பார்க்கும் போது உனக்கு ரியாலிட்டி விளங்குகிறது. ஆகா, இது பிழை என்பது இப்ப தப்புன்னு தெரியுதுல. எந்த அளவிற்கு ஒரு உளவியல் பிரச்சனையை தொடர்ச்சியாக இளம் பிள்ளைகளுடைய உள்ளத்துல வச்சிருக்கா பத்தியா. இப்ப நீ யோசிச்சு பாரு, இது தப்புன்னு விளங்குதுல, இதை விட்டு மார்க்கம் சொல்கிறது அந்நிய ஆணை பார்த்தால் குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கு சொல்லுங்கள், ஆண்களே அந்நிய பெண்ணை பார்த்தா பார்வையை தாழ்த்து கருப்பை பேணிக்கொள். கொள்ளில் முஃமினாத் நபியை நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு சொல்லுங்கள், யகுதுல்ன மின் அப்சாரிஹின்ன வ யஹ்ஃபல்ன ஃபுரூஜஹுன்ன, அவர்களும் பார்வையை தாழ்த்தட்டும், அவர்களும் கருப்பு நேர்மையை பேணிக் கொள்ளட்டும். இது இஸ்லாம். பாதையில் அமர்வதற்கான ஒழுக்கம் என்ன? கல்லல் பசர், நீங்கள் பார்வையை தாழ்த்த வேண்டும். திருமணம் ஏன் முடிக்க வேண்டும்? அது கருப்பொழுக்கத்தையும் பார்வையும் கட்டுப்படுத்தும். கண்கள் அவனை பார்க்காத, அவனோ கண்களை பார்க்கிறான். அல்ல டைரக்டா உன் கண்ணை உன்னை கண்காணிக்கிறான். அல்ல சொல்லல, உன் கண்ணை அல்லாஹ் கண்காணிக்கின்றான். உன் கண்ணை மேல பாக்குறியா, அல்லாஹ் பாத்துக்கிட்டு இருக்கிறான். கீழே பாக்குறியா, அல்லாஹ் பாத்துக்கிட்டு இருக்கிறான். மொபைல்ல பாக்குறியா, உன்னையே பார்க்கல. உன் கண்ணை பார்ப்பது இறைவனின் மேல். இப்படி பார்வை சம்பந்தமாக அவ்வளவு வசனங்களை, அவ்வளவு ஹதீஸ்களை எடுத்து சொல்ல முடியும். இத்தனை போதனைகள் இருக்குல்ல, 30 அறிவுரைகள் இருக்குல்ல, இதை தூக்கி போட்டுதான் நீ பாக்குற. இந்த வசனத்தெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு, ஹதீஸ் எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நீ பார்வையை நிமிர்த்துகிறாய். அப்ப ரியாலிட்டிக்கு மாற்றம், மார்க்கத்திற்கு மாற்றம். அப்ப எது ஹீரோயிசம்? அந்நிய பெண்ணோ ஆணோ வந்தால் ஏறு எடுத்து அந்த திசையை பார்க்காமல் இருக்கிற பாரு, இதுதான் ரியல் ஹீரோயிசம். நான் எந்த அந்நிய பெண்ணிடத்தில் நேரடியாகவும் சரி, இணையதளத்தில் இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், இன்னும் 10 ஆப்புகள் வரும். அதன் மூலியமாக எந்த நேரத்தில் நான் பேசியது கிடையாது, பேசுவதற்கு முயற்சி செய்தது கிடையாது என்று சொல். நீ உண்மையிலே ரியல் ஹீரோ. அந்த வெறி இருக்கா அவன்கிட்ட? முதல்ல ஒரு தவறான ஒரு விஷயத்தின் மூலியமாக செய்தான் உன்னை அணுகும் பொழுது அவனை எதிரி அடிப்பதுதான் இளம் பருவம். வரலாறுகளை பார், இப்ராஹிம் நபி வரலாறை பார், யூசுப் நபி வரலாறை பார். அதெல்லாம் மீண்டும் சொல்வதற்கு நேரம் இல்லை. உங்களுக்கு தெரிந்திருக்கும் இந்த செய்திகள் எல்லாம். அவர்கள் எல்லாம் கருப்பு நெறியிலே பேணிக்கையாக இருந்தார்கள், மார்க்க பிரச்சாரத்தில் நெருப்பாக இருந்தார்கள் என்றால் அந்த பருவத்தை சரியாக பயன்படுத்தினார்கள். ரியாலிட்டி எது, மார்க்கம் எது, துன்யா எது, மறுமை எது என்பதை பிரித்து அறிந்து சரியாக செயல்பட்டார்கள். ஆனால் இன்னைக்கு ரியல் லைஃப்னா என்ன, மார்க்கம்னா என்னன்னு தெரியாமல் நீங்கள் ஒரு விதமான குழப்பத்தில் இருக்கிறீர்கள். எது சரி, எது தவறு என்று உங்களுக்கு தெரிவது. இப்ப யோசிச்சு பாரு, காலேஜ்லயே ஸ்கூல்லயே ஒருத்தன் கேட்கிறான், மச்சான் யாரையுமே லவ் பண்ணா நீ என்ன செய்யணும்? அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு, இது நல்ல பண்பு இல்லடா, இது ஹீரோயிசம் இல்ல, நீ சரியான ஆளா இருந்த எந்த பெண்ணையும் பார்க்காமல் உன்னுடைய வாழ்க்கையை கழித்து பார், அதுதான் சரியான. அதுல வா, நம்ம 2 பேரும் சவால் போடுவோம். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல அடிக்கணும். அதான் உறுதிப்பாடு. உனக்கு கேள்வி போடுவான், கிண்டல் பண்ணுவான், தேவையில்லை. உனக்கு மறுமைதான் இலக்கு. மறுமையை நோக்கித்தான் உன் பயணம் இருக்க வேண்டும். உன்னை படைத்தவன் அல்லாஹ், உன்னை வளரச் செய்தவன் அல்லாஹ், உன்னை நடக்க செய்தவன் அல்லாஹ், உனக்கு அழகை கொடுத்தவன் அல்லாஹ், உனக்கு நல்ல தாய் தகப்பனை கொடுத்தவன் அல்லாஹ், நீ கேட்ட பொருளை வாங்கி கொடுக்கிற அளவிற்கான பொருளாதாரத்தை கொடுத்தவன் அல்லாஹ், உனக்கு சமுதாய அந்தஸ்தை கொடுத்தவன் அல்லாஹ், உன்னை மரணிக்க செய்பவன் அல்லாஹ், உன்னை கபரிலே விசாரிக்க செய்பவன் அல்லாஹ், உன்னை நாளை மறுமையில விசாரிப்பவன் அல்லாஹ், விசாரித்து சொர்க்கமா நரகமா என்று தீர்ப்பு கொடுப்பவனும் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய நாட்டத்தால் வந்தாய், அல்லாஹ்வுடைய நாட்டத்தால் இருக்கிறாய், அல்லாஹ்வை சந்திக்க செல்கிறாய். இதற்கு இடைப்பட்ட நாட்களில் படைத்தவனை மறக்கலாமா? அட நீ அங்கதானே போகணும். நீ எங்க சுத்தி எங்க போனாலும் அல்லாஹ்தான் போய் நிக்கணும். எப்ப நம்மளை மாத்த போறோம் சொல்லு. பயான்ல கேட்கும் போது சரிதான், எங்களுக்கு தப்பு செய்யக்கூடாது, செருப்பு போட்டு போகும்போதே முடிஞ்சிருச்சு. அதுவா உனக்குள்ள ஒரு உறுதிமொழி எடு.
இனிமேல் நான் மார்க்க வரம்பை மீற மாட்டேன், எவனுடைய உள்ளத்தையும் பாதிப்பை ஏற்படுத்தி நான் காயப்படுத்த மாட்டேன், கேலி செய்ய மாட்டேன், மார்க்கம் சொல்லுகிற ஒழுக்கத்தை நான் பேணுவேன், தொழுகையில் கண்ணும் கருத்துமாக இருப்பேன், சுறுசுறுப்பாக சுபு முதல் இஷா வரையிலும் எல்லா நேர தொழுகையும் நான் தொழுவேன் என்ற உறுதிமொழி எடுக்கணும். சும்மா உட்கார்ந்து கேட்டு போறதுக்கா? நாம் செய்வது தவறு என்று ஒரு மார்க்க உபதேசம் உனக்கு செய்யப்பட்டால் அதை ஏற்றுக்கொள்வதுதான் இஸ்லாமிய இளைஞனுடைய கடமை. நீ மார்க்கத்தினுடைய வரம்புகளை சரியாக பேணி நடந்து பார். அல்லாஹ் எதை தடுத்தானோ அதை விட்டு விலகிப்பார். அல்லாஹ் எதை செய்ய சொல்கிறானோ அதை ஆர்வமாக மறுமைக்காக செய்து பார். நீ தான் ரியல் ஹீரோ. உன்னால முடியாது நினைக்காத, உன்னால் எதுவும் முடியும் அப்படியான பருவம் இது. 5 மணிக்கு எழுந்திருக்கிறது உனக்கு முடியாத டாஸ்கா? நீ நினைச்சினா 4:30 இன்ச்சு தகவலை தொழலாம். அந்த அறிவும் ஆற்றலும் பக்குவமும் ஒழுக்கமும் உன்னிடத்தில் இருக்கிறது. நீ செய்தான் வழி எடுக்கிறான். அதோட இம்பார்ட்டன் உனக்கு தெரியல, அவ்வளவுதான். அதை உனக்கு ட்ரிகர் பண்றதுக்கு அந்த நிகழ்ச்சி. ஆக அன்பு சகோதர சகோதரிகளே, இப்படியே நம்முடைய இளம் பருவத்தை கழிச்சிடலாம். பெற்றவங்களை ஏமாத்தலாம், பெற்றவங்களை ஏமாத்தலாம், ஆலிமாவை ஏமாத்தலாம், தாராளமா ஏமாத்திக்கலாம். ஊரார் ஜமாத்தரை ஏமாத்தலாமா? அவர்களையும் ஏமாற்றலாம், படைத்தவனை ஏமாத்த முடியாது. பல இடங்களில் உங்களுக்கு சொல்வதுதான், ஆன்மீகத்தில் தனிமை என்பது கிடையாது. பிராக்டிக்கல்ல தனிமை உண்டு. ஒரு அந்நிய பெண் தனித்திருக்க கூடாது, இது பிராக்டிக்கல். ஆன்மீகத்தில் அப்படி கிடையாது. உன்னோட எப்பவுமே 2 மலக்குமார் இருக்கிறாங்க, என்ன தனிமை உனக்கு? எல்லா நேரத்திலும் மலக்கு 2 பேர் இருக்கிறாங்க. அவருடைய டியூட்டி என்ன? ஒருவர் நன்மை எழுதுவார், ஒருவர் தீமை எழுதுவார். அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள், கட்டளையிடப்பட்டதை செய்வார்கள். தூக்கம் கிடையாது, ஓய்வு கிடையாது, சோர்வு கிடையாது, குடும்ப முட்டி கிடையாது. அவருடைய முழு நேர பணியும் உன்னுடைய நன்மையை எழுதுவதற்கு ஒருவர், உன்னுடைய தீமையை பதிவு செய்வதற்கு ஒருவர். சரி, மலக்க விட்டுருப்பா. திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், உன்னுடைய தோள்களும் உன்னுடைய கால்களும் அல்லாஹ்ட்ட பேசுவான். யா அல்லாஹ், இவன் இந்த பாவத்தை செய்தான். நீ யோசிச்சு பாரு, நீ தனிமையில ஒரு தப்பை செய்யற, உன் தோலை வெட்டி போட்டா செஞ்சிருவேன். நம்ம தப்பு செய்ய போறோம், மறுமையில கால் சாட்சி சொல்லிடும், எடு கத்திய 2 காலை வெட்டி போட்டு போயிடுவோம். எப்படி போவோமா? காலோடும் தோளோடும் கபர் வரைக்கும் மனிதன் இருப்பான். அந்த தோளும் காலும் அல்லாஹ்விடத்திலே பேசும், யா அல்லாஹ், இவன் இதை செய்தான். இது குர்ஆனின் வசனம். அப்போ அந்த நீ கேட்பியா, ஒவ்வொரு மனுஷனும் அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த மனிதன் கேட்பானா, என்னப்பா நீ பேசுற, எப்படி இது பாசிபிள்? அன்தகனல்லாஹு அல்லதி அன்தகக்குள்ள செய்யும். எல்லாவற்றையும் பேச செய்த இறைவன் தான் என்னை உலகத்துல வாய் பேசணும்ங்கிறது ரப்புல் ஆலமீனுடைய ரூல். வாய் பேசுது, காது கேட்கணும் என்பது இறை கட்டளை. காது கேட்குது, இந்த காது நாளைக்கு மறுமையில் பேசணும், இந்த தலை பேசணும், தோளும் பேசணும், காலும் பேசணும் என்பது அல்லாஹ்வுடைய ரூல். அதை அங்க வச்சிருக்கிறா, அது பேசுது. எனவே உனக்கு தனிமை என்பது கிடையாது. உன்னோடு வானவர்கள் இருக்கிறார்கள், உன்னிடத்திலே சாட்சியும் இருக்கிறது. இதை தள்ளி விட்டு உன்னால் தவறு செய்ய முடியாது என்பதை புரிந்து கொண்டு நீ ஊர் உலகத்திற்கு அஞ்சாதை, உன்னை படைத்தவனை அஞ்சிக்கொள். உன் படைத்தவன் எல்லா நேரத்திலும் உன்னை கண்காணிக்கின்றான். உனக்கு ஓய்வு உண்டு, அவனுக்கு ஓய்வு இல்லை. உனக்கு சோர்வு உண்டு, அவனுக்கு சோர்வு இல்லை. அவன் உன்னை எல்லா நிலையிலும் கண்காணிப்பான். எல்லா விஷயத்தையும் பதிவு செய்யப்பட்ட ஆதாரத்தின் அடிப்படையில் மறுமையில் பேசுவான். அன்பு சகோதர சகோதரிகளே, நம்மால் அந்த களத்திலே தப்பிக்க முடியாது என்பதை மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொண்டு, இந்த நிகழ்வுகளில் உங்களுக்கு என்ன அறிவுரைகள் சொல்லப்படுகிறதோ அதை நீ எப்படி எதிர்கொள்ளணும்னா, இந்த அறிவுரையில் நான் எப்படி இருக்கிறேன், இதை இவர் சொல்றாருல்ல, இதுல நான் எப்படி இருக்கிறேன், ஆக அந்த தப்ப செய்யறானே என்னை நான் திருத்திக்கணும். இதுக்குத்தான் இந்த நிகழ்ச்சி. எனவே இதை ஆழமாக மனதிலே ஒரு பேஸாக பதிய வைத்துக் கொண்டு, இம்மையில் செழிப்பான நல்ல வாழ்க்கை வாழுங்கள், ஆரோக்கியமான வாழ்க்கை வாழுங்கள், நல்ல முயற்சி செய்யுங்கள். நாளை மறுமையிலும் இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்தை இலக்காக வைத்து அந்த டார்கெட்டை அடித்தே தீர வேண்டும். அதுக்காக உலகத்தில் எல்லா விதத்திலும் உழைத்து காட்டுங்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்வானாக என்று கூறி என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த
சகோதர சகோதரிகளே,